தமிழ்நாட்டில் மழைக்காலத்தில் ஒவ்வொரு வருடமும் சாலைகள் நீரில் அடித்து கொண்டு போகின்றன. பொதுமக்கள் அவதிப்படுகிறார்கள். உடைந்த சாலைகளில் வாகனங்கள் ஓட்டுவது உயிருக்கே ஆபத்தாக முடிகிறது. தோண்டி வைக்கப்பட்டுள்ள பள்ளங்களை நிரப்பாமல் விட்டு விடுவதால் பள்ளங்களில் நீர் தேங்கி அதனால் ஏற்படும் விபத்துகளும் உயிரிழப்பும் ஒவ்வொரு ஆண்டும் செய்தியாக வருகின்றன. ஆட்சியாளர்களுக்கு இதை பற்றிய கவலையே இல்லை. புதிதாக போடப்பட்ட சாலைகளுக்கும் இதே கதிதான். சமீபத்தில் வேலூருக்கு அருகில் கட்டி 3 மாதங்களான ஆற்றுப்பாலம் வெள்ளத்தில் அடித்து கொண்டு போனது ஞாபகம் வருகிறது அல்லவா? 1970 மற்றும் 80களில் சாலைகளின் தரத்துக்கு பெயர் பெற்றிருந்தது சென்னை மாநகரம். இன்று சென்னை, கோவை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்களில் சாலைகளின் தரம் மற்ற நகரங்களை விட மோசம். சென்னையில் போடப்பட்டு வரும் சாலைகள் சாதாரண மழையையே தாங்குவது இல்லை. மழை நீரில் கரையாத சாலைகள் உலகில் எல்லா நாடுகளிலும் உண்டு. தமிழ்நாட்டிலும் நிச்சயம் அது மாதிரி உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் போட முடியும். ஆனால் திமுக அரசுக்கு இதெல்லாம் முக்கியமல்ல. ஊழல் செய்து சம்பாதிப்பதுதான் முக்கியம். இது சாலை கான்ட்ராக்டர்கள், அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் அனைவரும் சேர்ந்து அடிக்கும் கொள்ளை. கான்ட்ராக்ட் தொகையில் 50% குறைவாகத்தான் சாலை அமைக்க செலவிடப்படுகிறது. பாக்கி தொகை அதிகாரிகளுக்கும், அரசியல்வாதிகளுக்கும், கட்சிக்காரர்களுக்கும் கொடுக்கப்படும் லஞ்சம். பிறகு தரமான சாலைகள் எப்படி அமையும்? பொருட்களின் தரம் மற்றும் கலவை இரண்டுமே கான்ட்ராக்டில் வரையறுக்கப்பட்டுள்ளன. அதிகாரிகள் இதை மேற்பார்வை செய்வதில்லை. ஒரு சாலை திட்டத்தின் ஒவ்வொரு நிலையிலும் முடிக்கப்பட்டுள்ள பணியின் தரம் குறித்து ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும். மேலிடத்தில் இருந்து வரும் அழுத்தம் காரணமாக அதிகாரிகள் நேர்மையான ஆய்வறிக்கை சமர்ப்பிப்பது இல்லை. தரத்தை உறுதிப்படுத்தாமல் இறுதி தொகையும் வழங்கப்பட்டு விடுகிறது. மோசடி செய்யும் கான்ட்ராக்டர்களை அரசு பணிகளுக்கு தகுதி வாய்ந்த கான்ட்ராக்டர்கள் பட்டியலில் இருந்து நீக்க வேண்டும். ஆனால் திமுக ஆட்சியில் மோசடி செய்யும் கான்ட்ராக்டர்களுக்கே முதல் உரிமை கொடுக்கப்படுகிறது. இவர்களுக்கே மீண்டும் மீண்டும் கான்ட்ராக்டுகள் வழங்கப்படுகின்றன. இது ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு மட்டுமல்ல, தமிழக அரசின் நேர்மையின்மை மற்றும் ஊழல் செய்யும் திறமையை இது குறிக்கிறது. சென்னையில் கடற்கரை பகுதியில் மெட்ரோ பணி காரணமாகவும் அண்ணா சாலையின் ஒரு பகுதி விரிவாக்கம் காரணமாகவும் முடக்கப்பட்டுள்ள நிலையில் போக்குவரத்து ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு சீரான போக்குவரத்து இருந்த சென்னையில் தற்போது 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் கடப்பதே மிகவும் சிரமம். இந்த நிலையில் உடைந்து போன சாலைகள் மக்களின் கஷ்டங்களை அதிகப்படுத்திவிட்டன. அலுவலகம் செல்பவர்கள், தொழில் புரிபவர்கள், கல்லூரி மாணவர்கள், பள்ளி சிறுவர்கள் என்று அனைவருக்குமே போக்குவரத்து கஷ்டம் அதிகரித்துவிட்டது. மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் அமைந்துள்ள பழைய மகாபலிபுரம் சாலை குண்டும் குழியுமாக மாறிவிட்டது. தாம்பரம், பல்லாவரம் பகுதியில் சாலையின் தரம் காரணமாக 1 மணிக்கு ஒரு விபத்து என்ற அளவில் விபத்துகள் நடந்து வருகின்றன. அம்பத்தூர், மாதவரம் பகுதிகளில் சாலைகள் பல இடங்களில் மழை வெள்ளம் காரணமாக உள்வாங்கிக் கொண்டு விட்டதால் பள்ளங்களில் வாகன ஓட்டிகள் சிக்கி தவிப்பதை தினம் தினம் பார்க்க முடிகிறது. ரேடியல் சாலையில் கோடம்பாக்கம், வடபழனி பகுதி சிறு மழைக்கே வெள்ளத்தில் மிதக்கிறது. பள்ளி வாகனம் சேற்றில் மாட்டிக்கொண்டு மண்ணில் புதைந்ததால் பள்ளி சிறுவர்களை கீழே இறக்கிவிட்டு வாகனத்தை மீட்கும் செய்தி சமீபத்தில் வந்தது. இது போன்ற சாலைகளின் காரணமாக கர்ப்பிணி பெண்களின் நிலைமை மிகவும் மோசம். சென்னை சாதனைகள் ஆம்புலன்ஸ் ஓட்டிகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறிவிட்டன. மோசமான சாலைகளால் தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் உள்ளே இருக்கும் உயிருக்கு ஆபத்து. சிங்கார சென்னை திட்டத்தை அறிவித்திருந்தார் அன்றைய சென்னை மேயர் மு.க. ஸ்டாலின். அவருடைய கனவு என்ன ஆயிற்று என்று தெரியவில்லை. ஆனால் அவரே இன்று முதல்வர். தான் கனவு கண்ட சிங்கார சென்னை என் உரிமை நிலையை கண்டு முதல்வர் என்ன நினைக்கிறாரோ தெரியவில்லை. மத்திய அரசு நிதி உதவி செய்து வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் மாநில அரசு இதுவரை மேற்கொண்ட பணிகள் எதுவுமே மக்களுக்கு பயன் தரவில்லை.
இந்த நிதியை சரிவர பயன்படுத்தி இருந்தால் வெள்ள பாதிப்பு நிச்சயம் குறைந்திருக்கும். இந்த லட்சணத்தில் சென்னையை சிங்கப்பூராக்குவோம் என்ற பழைய பல்லவியை இன்றும் பாடுபவர்கள் திமுகவினர். வெள்ள வடிகால் திட்டம் 4.5 ஆண்டுகள் முடிந்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவு செய்த பிறகும் முடிவு பெறவில்லை. சென்னை சாலைகளில் வெள்ளம் நிற்பதை அரசால் தடுக்க முடியவில்லை. திட்ட அளவிலும் செயல்பாட்டு அளவிலும் இந்த திட்டம் முற்றிலும் தோல்வி என்று தெரிகிறது. மக்களின் வரிப்பணத்தை வீணடித்து மகிழ்கிறது திமுக அரசு. இன்று நாம் சென்னையிலும் மற்ற நகரங்களிலும் காண்பது இயற்கை பேரிடர் அல்ல. இது அரசின் திறமையின்மை காரணமாக ஆண்டுதோறும் ஏற்படும் பேரிடர்தான், அதாவது மேன்மேட் டிசாஸ்டர். அரசுதான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். திராவிட மாடல் என்று மேடைக்கு மேடை பெருமையுடன் முழங்கி வரும் முதல்வர் பொறுப்பேற்க வேண்டும். சனாதானத்தை ஒழிப்போம் என்று தேவையற்ற வீராப்பு பேச்சுகளை பேசி வரும் துணை முதல்வர் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். துணை முதல்வர் வெளிநாடுகளுக்கு போகாமல், தேவையற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல், இன்ஸ்டாகிராமில் விளையாடாமல் சென்னையிலேயே இருந்து வெள்ளப்பகுதிகளை மேற்பார்வையிட வேண்டும். தவறு எங்கே நடந்துள்ளது என்பதை கண்டறிந்து அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். காண முயற்சிக்கவாவது வேண்டும். வெள்ளத்தின் போது அவதியுறும் மக்களுடன் நின்று புகைப்படத்திற்கு போஸ் கொடுப்பதால் மட்டும் சென்னை சாலையில் இருந்து வெள்ளம் வடிந்து விடாது. மழை பருவம் நின்றுவிட்டால் சாலைகளில் தேங்கி நிற்கும் நீர் வடிந்துவிடும் என்று ஏதோ கம்ப சூத்திரத்தை விளக்குவது போல் துணை முதல்வர் கூறியிருக்கிறார். இதை சொல்ல துணை முதல்வர் அவசியமா என்ன? பாமரனுக்கும் இது தெரியாதா? அரசு என்ன செய்கிறது என்பதுதான் மக்களின் கேள்வி. மழை வெள்ள பாதிப்பு இல்லை என்றாலும் தினமும் 4 லட்சம் மக்களுக்கு உணவளிக்கிறோம் என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறார் சென்னை மேயர் பிரியா. உணவு அளிப்பதிலும் ஊழல் செய்கிறார்களா என்று கேட்கிறார்கள் மக்கள். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்பதுதான் திமுகவினர் பெருமைப்பட்டுக் கொள்ளும் திராவிட மாடல். வெள்ளம் தானாகவே வடிந்தால் ஒழிய மக்களுக்கு வேறு வழி இல்லை. அரசு ஒன்றுமே செய்யாது என்ற விரக்தி நிலைமைக்கு மக்கள் வந்துவிட்டனர். 2026 தேர்தலில் திமுக அரசு தழுவ போகும் மாபெரும் தோல்விக்கு மற்ற காரணங்களைப் போல வீட்டுக்குள் புகுந்த மழை வெள்ளமும் உடைந்து போன சாலைகளும் ஒரு காரணமாக இருக்கும் என பொதுமக்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள்.